யூத்தை தக்க வைக்கிறதுக்கு நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம். இந்த மண்ணாங்கட்டி வேலையெல்லாம் நீங்க செய்யவே வேண்டாம். யூத்தை தக்க வைக்கணும், ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். வசனம் தெளிவா சொல்லுது, வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் மட்டுமே. வேற எதுல நிக்க வச்சாலும் ஓடி போயிடுவான். வசனத்துல நிக்க வைங்க. யோவான் என்கிற யூத்து இயேசு கிட்ட வந்து சேர்ந்தான். அவன் எதுல இயேசுக்கு பின்னாடி வந்தான்? அவர் இயேசுநாதர் டெய்லி 1 மணி நேரம் டான்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாரா? யோசிச்சு பாருங்க. ஸ்தேவான் ஒரு யூத் இருக்கான், தேடி கண்டுபிடிக்கிறாங்க 7 பேரை. அதுல ஒருத்தன் அவன் யூத்து தான். அவன் எதுல அப்போஸ்தலரோட அட்டாச்மெண்டா இருந்தான்? அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு காலையில் நல்ல பிரேக் டான்ஸும், அப்புறம் வந்துட்டு பர்னபா சாயங்காலத்தில் ஒரு டிஸ்கோ டான்ஸும் போடுவார். அதனால தான் நான் இவங்களோட இருக்கிறேன்னு சொன்னானா? டான்ஸுக்கெல்லாம் நிற்க மாட்டான். நீங்கள் யூத்தை சாட்டிஸ்ஃபை சரீரத்தில் பண்ணாதீங்க, உணர்ச்சியில் பண்ணாதீங்க, உணர்வுக்குள்ள கொண்டு வாங்க. அவன் இருதயத்துக்குள்ளே வசனம் போய்விட்டால், அவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்டு விட்டால், எல்லா யூத்தும் கர்த்தருக்கென்று வல்லமையான சாட்சியாய் எழும்பி நிற்பான்.